இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. காசிராஜா தன்னுடைய மனைவியாகிய நல்ல தங்களை அழைத்து நல்ல தங்க சபைக்கு வந்து அதான் மற்ற விஷயம் என்ன அம்மா அம்மா ஆ இந்த நாடகத்தின் நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? என்ன ஒவ்வொன்றா சொல்கிறேன். சரி, கவனமா காது கொடுத்து கேட்கணும். சரியா? ஆகட்டும் ஆகட்டும். நான் என்ன சொல்றேன் அது மட்டும் பொறுமைக்கு தருவன் போருக்கு பீமன் பிள்ளைக்கு வெற்றியன் சொல்லி கரிசனை மாறி மாறி வணங்கக்கூடிய அங்கதியாசாதிபதி கர்ணனை போல நமக்காக அன்பளிப்பளித்த அனைத்து சொந்த பந்தங்கள் உள்ளங்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய கருவி சக்தி ஐயா அவர்களும் நண்பராகிய சுதாகர் அவரும் நான் அவர் பேர் தெரியல என்ன நாங்க பேரு மதிப்புக்கு மரியாதை மாதேஷ் ஐயா அவர்களும் அவட்டு பேர் நமக்காக அன்பளிப்பளித்திருக்கிறாங்க. அள்ளி கிளிகளில் தழுவு போல் வேறுண்டி எந்த போனாலும் தங்க முகமாகி நம்மளுடைய அருள் பெற்று இன்று சுகமாக வாழ வேண்டும். என்னுடைய பெயர் தான் அதாவது நல்ல தங்கால் என்று அழைப்பார்கள். சபாஸ், உன்னுடைய பேர் நல்ல தங்கம். இப்பேர் விட்ட நல்ல தங்களை பெற்ற தாய் தந்தை? என் தந்தையார் ராமலிங்கம். ராமலிங்கம், சரி. தாயார் இந்திராணி. இந்திராணிக்கும் ராமலிங்கம் ஐயாவுக்கும் காலம் பிள்ளையே இல்ல. அப்படி சுவாமி, நிறைய நாள் நீண்ட நாள் பிள்ளை இல்லாத காரணத்தால் அந்த சிவனாரை கோரி கருத்தாவை கோரி கைலநாதனை கோரி ஈசனை கோரி முதல் எறுபவரை 84 தீப வேதங்களுக்கு படியெழுக்கக்கூடிய கருத்தாவாக விளங்கக்கூடிய சிவபெருமானை கோரி தவமறந்தார்கள். அதன் பிறகு சிவபெருமானுடைய அருணனால் ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சரி, அந்த ஆண்
ஓஹோ பெண் குழந்தைக்கு தங்கால் என்ற பெயர் வைத்தார். ஓ சரி. அப்படி பெயர் வைத்து சீரு சிறப்பாக செல்வாக்காக நாட்டுல வாழ்ந்து என் அண்ணன் வாலிப பருவமானார். சரி. அதன் பிறகு குந்தல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கோமகராஜனுடைய மகளாக அலங்காரி திருமணம் செய்தார். உன்னுடைய அண்ணாவுக்கு நல்ல நாளுக்கு. சரி. எந்த நாடு? குந்தல தேசம். ஆமா, குந்தல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கோமகராஜனுடைய மகளாக அலங்காரி திருமணம் செய்து என் தாய் 10வது நாள்லயே இருந்துட்டாங்க. ஐயோ, என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, 10 நாள் கூட முடியல, இறந்துட்டாங்க. தாய் மட்டும் இருந்துச்சா தந்தையாருமா? என் தாய் மட்டும் இருந்தார்கள். என் தாயார் இருந்த மனக்கவலையோடு வேதனையோடு வியாகலத்தோட துயரத்தோடு துக்கப்பட்டு என் மனைவி இருந்துட்டால கவலையோடு இருந்தா. அதாவது எப்பவுமே கேட்டுக்கங்க, கணவனுக்கு முன்பதாக புருஷன் போயிடணும், கணவனுக்கு முன்பதாக மனைவிக்கு முன்பதாக, மனைவிக்கு முன்பதாக மன்னவர் போயிடணும். ஆமா, அப்பதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். பொண்டாட்டி செத்து போயிட்டு ஆம்பளை பொம்பளை செத்து போயிட்டு ஆம்பளை வந்து வச்சுக்க, போற இடமெல்லாம் செருப்படி சோத்துக்கும் செருப்படி, பக்கத்து ரோட்டு போறீங்க. பலவாறு பலவிதமா பேசுவாங்க. அப்படி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வரன்னு சொல்லுவாங்க. அப்படி என் தாயார் இருந்த இவ்வளவு என் தந்தையார் என்ன செய்தார், என் நல்ல தம்பி அண்ணனை கூப்பிட்டு, நல்ல தம்பி, உன் தாயார் இருந்த பிறகு இந்த நாட்டை எனக்கு அரசாள கூட முடியல, ஆட்சி செய்ய கூட முடியல, செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்ய முடியல, மக்களுடைய குடிப்படையில் குறைய தீர்க்க முடியல, நாட்டுல எதுவுமே செய்ய முடியல. இந்த நாட்டை உனக்கு பட்டம் கட்டுறேன், பட்டம் கட்டினேன். ஆனால் தங்கை நீ எங்க திருமணம் செய்யணும், இந்த ஊர் உலகத்துல நாடு நகரத்துல எங்குமே குறை இருக்க கூடாது, எதுவுமே குறையில்லாத நாடா இருக்கணும். நீர் வளம், நிலவளம், குடிவளம், தனவளம், அத்தனை பொன் பொருள் அத்தனை எதுலையுமே காசு பணத்துல சொத்து சுகத்துல எதுவுமே குறையில்லாத இடத்துல கொடுக்கணும். குறையில்லாத ஒரு தங்கச்சிக்கு சீர்வரிசை நீயும் கொடுக்கணும், அங்கேயும் இருக்கணும், நீயும் கொடுத்து அனுப்பணும். ஆமா, வேறுபட்ட இடத்துல தான் கொடுக்க வேண்டும் என்று என் தந்தையார் நாட்டை பட்டம் கட்டிட்டு புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு என் தந்தையார இருந்துட்டாரு. ஐயோ பாவம். சரி, இறந்த பிறகு என் அண்ணனாகிய நல்ல தம்பி எனக்கு எந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு திருமணம் செய்தார். எவ்வளவு வயசுல உனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க? எத்தனை வயசுல திருமணம் செய்தாங்க? எந்த நாட்டு அரசன்? எந்த மாசத்துல எனக்கு கல்யாணம் பண்ணாங்க? உனக்கு என்னென்ன சீதனம் எல்லாம் கொடுத்தாங்க? எந்த மாசத்துல கல்யாணம் பண்ணாங்க தெரியுமா? எந்த மாசம்? அதை மட்டும் சொல்ல, அப்புறம்
இந்த செல்விக்கு கல்யாணம் தங்களுக்கு சுவாமி ஆமா எந்தெந்த மாசத்துலலாம் கல்யாணம் பண்ணலாம் எந்த மாசத்துல பண்ணக்கூடாது ஒரு வரமுறை இருக்குது. ஆமா இப்ப நம்ம எப்பனாலும் பண்றோம் நேரங்காலமே இல்ல டைமே கிடையாது பாரு இவ்வளவு நேரத்துக்கு கூட இன்னைக்கு என்ன வெடிக்க வேலுமா 11:35 இவ்வளவு நேரத்துக்குள்ள போன் மூலியமா வந்து ஓடி போயிடுறாங்க இருமச்சான் பேசிக்கலாம் இந்த பொத்தல அப்படி போக முடியாது அதாவது மார்கழி மாசத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதா ஆமா கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசத்துல தை மாசத்துல சுத்தமா செய்யக்கூடாதுங்கிறாங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க டெய்லி 31 நாளும் செய்யறாங்க தை மாசத்துல சுத்தமா செய்யக்கூடாதா என்னது இங்க வா நீ சொல்லாத சித்திரை மாசத்துல கல்யாணம் செய்யக்கூடாது மார்கழி மாசம் ஆடி மாசம் ஒரு 2-3 மாசம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அதாவது ஏட்டிலே எழுத புக்ல எழுதிருக்காங்க ஆமாமா இதுல ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுல எழுதிருக்காங்க அந்த மாசத்துல என்னென்னலாம் நடந்துச்சு யாரெல்லாம் அகப்பட்டாங்க யாரெல்லாம் மாட்டாங்க யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அகப்பட்டாங்க அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டுள்ளது ஆமா ராவணன் எதனால அங்க போய் போர்க்களத்துல மாண்டாரு என்ன காரணம் எந்த மாசத்துல யுத்தம் நடந்துச்சு இப்பெல்லாம் ஒரு வரமுறை இருக்குது அதனால அது இருந்தா பேசினா ஒரு 2 நேரம் ஆயிக்கும் இல்ல அதான் இன்னைக்கு எது இதெல்லாம் பேசப்படும் ராவணனை பத்தியா ராவணனை பத்தி ராமரை சீதை கொண்டு போய் விட்டது அப்புறமா பரதம் ஏன் மச்சலுக்கு செருப்பு தூக்கி தலைமையில வச்சுட்டு வந்தது அப்புறமா ஓ இதை பேசக்கூடாது நல்ல கூத்து மட்டும் தான் பேசணும் பேசுமா நான் என் கூத்து மாதிரி தான் பேசுவேன் நான் என்ன சொல்றேன் நம்ம கூத்து தான் இது எல்லாரும் சொல்லல அதாவது நல்ல தங்கா நாளத்துல இருக்கிறது மட்டும் பேசினா போதும் அதாவது சித்திரை மாசத்துல இந்த செல்வியாளன் கல்யாணம் சித்திரை மாசத்துல செல்வியாளன் கல்யாணம் கல்யாணம் என்று சொல்லி கப்பலேறி பார்க்க வைத்தார்கள் மாட்டு மேல பாக்க போட்டு மக்களையும் தான் அடித்தார் ஒரு பொதிமாடு எவ்வளவு பாக்கு சமக்கும் 200 கிலோக்கு மேல சமக்கும் அந்த மாட்டு மேல பாக்க போட்டு மக்களுக்கெல்லாம் வைத்து வாங்கன்னு அழைத்தாங்க ஆமா சரி வன்னி மரபுழந்த வாசக்கால் பந்தலிட்டார் முத்து மரபுழந்த முகத்துக்கால் பந்தலிட்டார் ஆமா சரி இட்டார் பந்தலை 20 காலவடி தொட்டார் பந்தலை 90 காலவடி அம்மா இப்படி எல்லாம் பந்தலிட்டு கப்பல் ஏறி மாட்டு மேல பொதி போயிட்டு கொண்டு போய் பாக்க வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க உனக்கு கல்யாணத்துக்கு எத்தனை ஐயர் வந்தாங்க இப்போ எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு 3 ஒரே ஐயர் 3 கல்யாணம் முடிச்சு விட்டு போயிட்டு 4:30 பிரம்ம ஒரு கல்யாணம் அப்புறமா 6:30 இருந்தாலும் அதே ஐயரு 9 மணிக்கு அதே ஐயரு 3 கல்யாணம் முடிச்சு விட்டு போயிடுறான் ஒரே ஐயரு உனக்கு கல்யாணத்துக்கு சித்திரை மாசத்துல செஞ்சாங்கன்னு சொல்றேன் எத்தனை ஐயர் வந்து இந்த தாலியை எடுத்து கொடுத்தாங்க அம்மி வளமாக அரசாணி முன்பதாக 10 பேர் அறிய பந்தக்கால் முன்னறிய சூரியன் சந்திரன் தேவர்கள் மூவர்கள் சாட்சியாக கல்யாணம் செய்து வைத்தார்கள். அப்படி கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னு சொல்றியே, அப்பே விட்ட உண்மை மாலையிட்ட கணவர் பேர் என்ன? அம்மா, கணவனை கண்கின்ற தெய்வமா நினைக்கின்ற பெண்கள் கணவனுடைய பேர் யாரும் சொல்ல கூடாதா? பிரச்சனை சொல்ல மாட்டீங்களா?
தங்க பொம்புலாம் சொல்றல எப்படி எப்படி குமார் சரி உன்னை வந்து கேட்டா எப்படி சொல்றாங்க? கோர்ட்டுக்கு போயிட்டு வரோம் முத்தங்க கோயிலுக்கு வந்துக்கிறோம் நெருப்பு தாட்டி போகணுங்கிறான் நேரமா போகணுங்கிறான் நான் பெட்ல படுத்துக்கிறேன் எங்கட போற தேவடியா பையன் ஆனா என்னையே உன்னை அப்படி என்ன சொல்றாங்க. என்ன அப்புறம் என்னதான் செஞ்ச எனக்கு கோவம் சரியான கோவம் வந்துச்சு அம்மா அம்மா இப்படி ஆ. நான் யாரை திருமணம் செய்தேன் யார் மாலையிட்ட கணவர் பேர் என்ன நான் மறைமுகமா சொல்றேன் நீ மறைவா சொன்னா நான் தெளிவா தெரிஞ்சுப்பேன் அப்படியா ஆமா ஒரு மானிட மனிதர் ஆ. கர்மம் செய்து விட்டால் கர்மத்தை தொலைப்பதற்காக எங்கே போவார்கள் எங்கே செல்வார்கள் கருமத்தை தெளிக்க காசிக்கு போவாங்க அங்கதான் போவாங்க ஆமா ஆமா ஆ. ஒரு நாடாள குடிவருக்கு ஒரு பெயர் உண்டு என்ன பெயர் இருக்கும் ராஜா ம். ஆ. மன்னன் இந்த ரெண்டு வார்த்தை சேர்த்து ஒப்பிடுங்கள் ஓ கருமத்தை தொலைக்க காட்சிக்கு போவாங்க நாடாளக்குள்ளி ஆலைக்கு ராஜா காசி ராஜா காசி ராஜா ஆமா இவர்தான் இந்த மாலையிட்ட மணவாளர் ஆஹா அப்பேற்பட்ட காசி ராஜாவை மாலையிட்டு இன்ப சுகத்திலிருந்து இந்த நான் காசரா இவர் அவதான் நாடாள குடி அரசனை நான் மாலையிட்டு அந்த கல்யாண பந்தல்ல எனக்கு சீர்வரிசை எல்லாம் கொடுத்தாங்க அம்மா சீர்வரிசை கொடுத்தாங்க என்னென்ன சீதனம் அண்ணன் உனக்கு தந்தார் இந்த ஊர் உலகத்துல நாடு நகரத்துல உலகமே மெச்சுக்கும்படியாக லட்சிக்கும்படியாக போற்றும்படியாக யாரும் கொடுக்காத சீதனத்தை கொடுத்தாங்க அப்பேற்பட்ட சீதனம் என்னென்னமா கொடுத்தாங்க என்ன சீதனம் தெரியுமா சொல்லு அம்மா எனக்கு யாரடி இருந்திருக்கோ சரி என்ன கொடுத்தாங்க இதெல்லாம் கொடுத்து இன்னும் என்னமா கொடுத்தாங்க எனக்கு எடுத்து நல்ல மோர்காடையா தங்கத்தால அனைத்து விதமான பொன்பொருளும் தந்தார்கள். வெத்தலை மயத்து உடுக்க வெள்ளாட்டி பெண்கள். ஆமா சரி, அத்தனை விதமான பொன்பொருள் கருவாப்பிலை உட்பட எல்லாம் கொடுத்து இன்னும் என்ன கேட்டவங்க அண்ணனுக்கு கடைச்சா என்ன கொடுத்தாரு? இன்னும் இன்னும் என்னென்னலாமா கொடுத்தாங்க? அனைத்து விதமான பொன்பொருளும் கொடுத்தாங்க. இருக்கும். சரி, இதெல்லாம் கொடுத்து
அண்ணன் என்ன கடைசியா புத்தி சொல்லி விட்டாங்க. எவ்வளவு எப்படி படிச்சா எவ்வளவு நாள் கழிச்சு வந்து பாப்பன்னு எப்படி புத்தி சொன்னாரு. நானா என் தலைக்கிட்டலாம் சொன்னேன். என்னது கொடுத்த? நான் கல்யாணத்துக்கு முன்னே கண்ணாடி பேரை கேட்டான். தங்கச்சி இது வந்து போயிடும் அந்த கதை. அப்புறம் நான் கேப்ல பேசுறேன். சரி, மேற்கு மாமரங்கள் செய்தனும், கிழக்கே கிளை மாமரங்கள் சேர்ந்தனும், தெற்கு தென்னை மரம் சீதனம், வடக்கு வாழை மரம் சீதனம், இப்படி அனைத்து விதமான சீதனமும் கொடுத்தாங்க. சரிம்மா. ஆமா, அப்படி கொடுத்து அப்படி சீதனமெல்லாம் கொடுத்து நான் காசிமா நகரம் சென்று காசிமா நகரத்துல என் மன்னவரோடு 41 வருஷம் நல்லா வாழ்ந்தோம். சரிம்மா. எத்தனை வருஷம்? 41 ஆண்டு. எந்த விதமான குறிப்பாடு இல்லாமல் வாழ்ந்தோம். அந்த காசி நாடு புகழபடி சரிவர தான தர்மமெல்லாம் செய்து 7 குழந்தையை பெற்றெடுத்தோம். சரிம்மா. அப்படி 7 குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து கடைசியில இப்ப எப்படி இருக்கிறோம்? காசினாடா அப்போதைக்கு இப்போ எப்படி இருக்கிறீங்க? இப்ப எந்த நிலைமையில இருக்கிறோம்? அம்மா வராத பஞ்சம் வந்தது இந்த இளங்குடிக்கு. கொல்லாத பஞ்சம் சொல்லாமல் வந்ததுங்க நாட்டுக்கு. 12 வருஷம் பாரியில மழை இல்ல, சீரா ஒரு வருஷம் செல்ல மழையும் அல்ல. அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகமா சொல்லெல்லாம் சேர்ந்து அழைச்சதனுடைய சொல்லுக்கு நிகராகமா என்பது போல. அதாவது ஐயாவாகிய பொன்னுசாமி ஐயா அவர்கள் நமக்காக அன்பளித்திருக்கிறாங்க. அவருடைய குடும்பம் எல்லாம் வீட்டு வழி போனாலும் எமர் பையம் இல்லாமல் காட்டு வழி போனாலும் கல்லர் பையம் இல்லாமல் அந்த ஆண்டவனுடைய அருள் பெற்று என்று நோய் நொடி இல்லாமல் ஆண்டு போல் நீண்டு வாழ வேண்டும் என்று நம்மனு வேண்டுகிற ராமோ ஜெயம். அம்மா 12 வருஷம் நாட்டிலே மழை இல்ல. சரி. ஆமா, பாவம் பாவம். தேசம் தெளிக்கவல்ல, சென்னம்ல வழியவல்ல, வந்த பஞ்சம் போகல. நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆமா, குடிவடியின் குறிகளை எப்படி தீர்ப்பது, பஞ்சத்தை எப்படி போக்குவது என்று எங்க நாட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொன்பொருளும் கொடுத்தோம். நாட்டு மக்களுக்கே கொடுத்தீங்க. எவ்வளவுதான் கொடுத்து தாங்க முடியும்? எவ்வளவு இருந்தாலும் தாங்க முடியாது.
என் தாய் வீட்டுல இந்த எடுத்துட்டு போனவன் சீதனம் இந்த தாலியை தவிர அத்தனையும் வித்து கொடுத்தோம். அப்பா அத்தனையும் மக்களுக்காக கொடுத்தோம். எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆமா, அப்போலே மக்கள் பஞ்சத்துல மழையும் வந்து நேரல. நாட்டுடைய மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்க? இருக்கிறாங்களா போயிட்டாங்களா? அப்பைக்கு இப்ப எப்படி இருக்கிறாங்க நாட்டு மக்கள்? புருஷன் உயிரோடு இருக்கிற போது தன் தாலி கூட வித்து குடும்பத்தை காப்பாத்தினாங்க. தன் பிள்ளைக்காக குழந்தைக்காக. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, எப்படி பிள்ளைக்காக தீய கூட தங்கலாம். அதாவது எதனாலையும் பிள்ளை வளர்க்கறதுக்காக எதனாலும் சாப்பிடலாம்னு சொல்லி இருக்காங்க. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. அந்த பெத்த மனம் பிள்ளை எப்படி காப்பாத்தலாம் இந்த வழியே தெரியல. தாலி வித்தாங்க, பிள்ளையும் காப்பாற்ற முடியல. தாலியே பறி கொடுத்து தனி வழியே நின்ற பஞ்சம். ஒரு அம்மா கை குழந்தை வச்சிருந்தாங்க எங்க நாட்டுல, காசியம்மா நகரத்துல. இந்த பிள்ளை எப்படி காப்பாற்றுறது, என்ன செய்யறது? அவங்களால முடியல, வேற நாட்டுக்கு வித்துட்டாங்க. கை குழந்தையும் பறி கொடுத்து வேற நாட்டுக்கு வித்துட்டாங்க. கணவர் இல்ல, கணவர் இருந்த பிறகு கை குழந்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? வித்துட்டாங்க. மன்னரை பறி கொடுத்து மக்கள் எல்லாம் விட்ட பஞ்சம். புருஷன் செத்துட்டாரு, நிறைய பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. பசி பட்டினி, உண்ண உணவு இல்ல, உடுத்த உடை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படி பஞ்சமோ பஞ்சம் வந்து விட்டது 12 வருஷத்துல. ஆமா சரி, இருந்தாலும் நாட்டு மக்களுடைய பஞ்சத்தை தீர்க்க முடியல. என் குழந்தை பஞ்சத்தை தீர்க்க முடியல. ஒரு குழந்தை அம்மா பசிக்குதுங்கிறான், நான் என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியல. இருக்கமா அன்னைக்கு பாலுக்கு சக்கரை இல்ல அப்படின்னு கேட்ட பிள்ளைங்க இன்னைக்கு கூழுக்கு உப்பு போட்டு கூட கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறீங்க. இப்பவுமே ஒரு நாட்டுல பசி கோரத்தாண்டமாடுதான். ஒரு நாட்டுல அதாவது இந்த மண் இருக்குதுல்ல, இந்த மண்ணை சுத்தமா தெளிச்சு கையில துணியில தெளிச்சு அடியில என்ன ஒரு நைஸா இருக்கு மண்ணு. அந்த நைஸ மண்ணை குண்டு பிடிச்சி அந்த குழந்தைக்கு கொடுக்கறது. ஐயோ அப்பா, அந்த குழந்தைக்கு கை குழந்தைக்கு சாப்பிடும். அந்த குழந்தை சாப்பாடுக்கு ஒண்ணும் பண்ண முடியல. இப்பயுமே பல நாட்டுல இப்படிதான், பல கிராமத்துல இப்பயுமே சாப்பாட்டுக்கு இல்லாம கூட பசியோட பட்டினியோட நாட்டுல இருக்கிறாங்க. நாமளும் ஓரளவுக்கு இருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம காட்டுல விளைஞ்சுக்கிறோம், வெளியாத நிலத்துல நிறைய மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, ஏழை மக்கள் நிறைய இருக்கிறார்கள். மண்ணை தின்னு கூட பிள்ளையை வளர்ன்ற மாதிரி நிறைய இருக்கிறார்கள். இப்படி நாட்டுல இப்படியே இருந்து நம்ம மக்களை காப்பாற்ற முடியல. நான் என்ன செய்வதுன்னே புரியல. அதனால என் மன்னவரை பார்த்ததுக்கு ஒரு வழி கேட்கணும், என் மன்னவரை பார்க்கணும். வந்த விஷயம் என்ன? ஏதோ காரணமாக உன்னுடைய கணவர் தாங்களை அதிர்ச்சிக்கிறமளித்தார்.